ஸோ இப்போ ஃபுட்டில் சாம்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எப்போவுமே வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று அப்படின்னா சாம்பார் வச்சுருவாங்க. மதியத்துக்கு சாம்பார், காலையில் இட்லிக்கு சாம்பார், அதுக்கு இன்னொன்று ஒரு சாம்பார், குருமா பண்ணுறேன்னு சொல்லி பருப்பு போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக நம்ம பருப்புன்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் இட்லி சாம்பாருக்கு. அந்த மாதிரி அதிகமாக பருப்பு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸு வரதான் செய்யும். டைஜஷனில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் எடுங்க போதும். எவ்ரிடே ஒரு 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 ஷெட்யூல் மாதிரி போட்டு 1 டேக்கு ஒரு தடவையாவது சாம்பார் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. வேற ஏதாவது காய்கறியில் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாம்பார் சாப்பிட்றீங்க, இல்லை பருப்பு சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பூண்டு, பெருங்காயம், சீரகம் ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. ப்ளஸ் நீங்கள் பருப்புலேயே வந்துட்டு ஒன்லி வந்து இந்த துவரம் பருப்பு அதை தான் எடுக்கணும் அப்படின்றத விட பாசி பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸிலி டைஜஸ்ட் ஆகும். அதில் இருக்க நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப கூட நல்லது. ஸோ துவரம் பருப்பு இப்போ வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் நீங்கள் எடுக்கும்போது பாசி பருப்பை ப்ரிஃபர் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சொன்னது கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கேஸ்லேருந்து நிறைய கேஸ் பிடிக்காம கொஞ்சம் ரிலீஃப் வந்து நமக்கு இருக்கும்.